நான் சம்சோன் ஜெரோம் கோடாலி சின்னத்தில் இலக்கம் 9 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றேன். என்னுடைய இலக்காவன நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் பின்வருவனவற்றை செய்வேன். முதலாவது கல்வியில் முன்னேற்றம் செய்வேன். 3 மாவட்டங்களுக்குமான மாணவர்களுக்கு தேவையான கல்வி நடவடிக்கையை முன்னெடுப்பேன். விசேடமாக உயர்தர பரீட்சைக்கு தோன்றவுள்ள மாணவர்களுக்கு உரிய தேவையான வகுப்புகள் அனைத்தையும் ஏற்பாடு செய்வேன். 2வது வைத்தியத்துறை. விசேடமாக மன்னார் வைத்தியசாலையை தரம் உயர்த்தி தரமான மருத்துவ சேவையை வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன். அடுத்தது பொருளாதாரத்தில் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் விவசாயம், மீன்பிடி முக்கிய இடத்தை பெறுகின்றன. என்னாலான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு விவசாயத்தையும் மீன்பிடித்துறையையும் முன்னேற்றுவதற்கு, அதனூடாக மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை செய்வேன். பிரதானமாக கட்டுக்கரை குளத்திற்கு மற்றது வடக்கிற்கும் தேவையான நீரை கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன். அடுத்தது போதை வஸ்து இன்று ஒரு பெரும் பிரச்சனையாக எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்றது. 17, 18, 15 வயது உடையவர்கள் கூட இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிற நிலைமை இருக்கின்றது. இது முற்றாக மாற்றப்பட வேண்டும். என்னால் முடிந்தவரை இதை மாற்றுவதற்கு நான் போராடுவேன். மேலும் எமது மன்னார் மாவட்டத்திற்கு பிரத்யேகமான பிரச்சனைகள் சில இருக்கின்றன. இன்றைக்கு தீவை அழிந்து போகக்கூடிய அளவிற்கு பாரிய சவாலை நாங்கள் முகம் கொடுத்துள்ளோம். காற்றாலை திட்டம் பிரதானமானது. கனியமண் அகழ்வு அடுத்த விஷயம். நேற்று கூட பெரியோரு ஆர்ப்பாட்ட பேரணியாக மக்கள் முன் வந்து அதை தடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. இது பாராளுமன்றத்தில் தடுத்திருக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே தடுத்திருக்க வேண்டும். அது தடுக்கப்படவில்லை. இன்று மக்கள் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள். இவ்வாறான மக்கள் நலனுக்கும் எங்களுடைய வளத்தையும் பாதிக்கக்கூடிய சகல திட்டங்களையும் என்னால் முடிந்த அளவு அந்த மாவட்டத்திலிருந்து அகற்றுவதற்கும் மேற்கொண்டு இவ்வாறான எந்த திட்டமும் வராமல் தடுப்பதற்கும் நான் முயற்சி செய்வேன். மீன்பிடித்துறையை பொறுத்தவரையில் நாங்கள் வடக்கு முழுவதும் பாரிய சவாலுக்கு இன்றைக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். முக்கியமாக இந்திய மீனவ படகுகள், பல்தேசிய கம்பெனிகள் இங்கே எங்களுடைய கடற்பகுதிக்கு வந்து, எங்களுடைய கடற்கரைக்கு வந்து நாங்கள் பிடிக்க வேண்டிய மீன்களையும் எமக்கு வர வேண்டிய வளங்களையும் அவர்கள் சுரண்டியும் அள்ளியும் செல்லுகின்றார்கள். வெறும் பேச்சில் நாங்கள் காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து இது நிறுத்தப்பட வேண்டும். அப்பொழுது என்னுடைய மக்களுடைய பொருளாதாரம் தானாக வளரும். விவசாயத்தை பொறுத்தவரையில் வடக்கிற்கு, மன்னார் மாவட்டம் உட்பட வடக்கிற்கு நாங்கள் நீரை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அது கட்டாயம் செய்யப்பட வேண்டும். எவ்வாறு செய்யப்பட வேண்டும்? நீரோடு சேர்ந்து குடியேற்றம் வருவது தடுக்கப்பட வேண்டும். குடியேற்றம் அல்லாத நீர் வடக்கிற்கு கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் அது எங்களுடைய சிறுபோக காலத்திலும் தோட்டச் செய்கைக்கும் எங்களுக்கு தாராளமான நீர் கிடைக்கும். ஆகையினால் அதனால் எங்களுடைய மன்னார் மற்றும் வவுனியா, முல்லைத்தீவு போன்ற மாவட்டத்தில் உள்ள மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் நாங்கள் உயர்த்தலாம்.